உங்க அப்பா முன்னாடி நீங்க நின்று கூட பேச மாட்டீங்க, அதுக்கு பேர் மரியாதை அப்படின்னு நம்ம வச்சிருக்கலாம் இல்லையா? சில அப்பாக்கள் அந்த காலகட்டத்திலாம் பேசிப்பாங்க. அப்பாக்களின் அதிகாரம் அளவிட முடியாத ஒரு அதிகாரமாக இருக்கும். என் மகெல்லாம் நான் நிக்கிறேன்னா அங்க இருக்கவே மாட்டாயா, அவன் அப்படி பின்னால போயிடுவான், முன்னாலே வர மாட்டான். அது ஒரு பெருமை அப்பா. அப்பா அங்க இருக்காருன்னா அப்படி அவர் முன்னால போகக்கூடாது, ஏன்னா அப்பா வந்து அசகாய சூழ் அப்படின்னு இன்னொரு அப்பா போட்டிக்கு சொல்லுவாப்புல, என் மகன்லாம் நான் இந்த ஊர்ல இருந்தா ஊர்ல இருக்க மாட்டான்டா அப்படின்னு. என் மகன் கண்ணுல பட மாட்டான்டா, நட்டுங்க வேண்டாம் அப்படிங்கிற. உங்களால ஜெயில வைக்க வேண்டியதான். பெத்த பிள்ளை உங்க முன்னால் நின்று பேசக்கூடாதுங்கிறது என்ன கணக்கு? இப்ப இந்த அதிகாரத்தோடு நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்காது. இப்ப அது சாத்தியம் இல்லை. இப்ப சிக்கலை இந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை சரியாய் போயிடும், நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல சரியாய் போயிடும். இப்ப என்ன கேட்டா நான் சொல்றத கேட்கலங்கிறதா நமக்கு அமைய வச்சு கூடி போவோம். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை கெட்ட பிள்ளை என்பதும் எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவதை இவர்கள் கேட்கிறார்களா இல்லையாங்கிறத பொறுத்து அமையும். அப்படித்தானே? சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை நல்ல பிள்ளை, அவனா யோசிச்சா கெட்ட பிள்ளை. ஆனா அந்த நாட்டுக்கு சொல் பேச்சு கேட்கிற பிள்ளை வேணுமா, சுயமா சிந்திக்கிற பிள்ளை வேணுமா?